மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதத்தினுடைய முதல் நாள், வருடத்தினுடைய கடைசி மாதம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த டிசம்பர் மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். நேற்றைய தினத்திலிருந்து நம்முடைய சபை நாட்காட்டியின் பிரகாரம் வருகையின் ஞாயிறு ஆரம்பித்து இப்பொழுது நாம் வருகையின் நாட்களிலே இருக்கிறோம். வருகையின் நாட்களிலே இந்த 2வது நாள் டிசம்பர் 1ஆம் தேதியாக வாக்குத்தத்த ஆராதனையாக நாம் இப்பொழுது அனுசரித்து வருகிறோம். கடந்த காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும். ஜனவரியிலே நாம் 1ஆம் தேதி எடுத்த அநேக தீர்மானங்கள் இனியும் மீதம் இருக்கிறாங்க, நிறைவேற்றாதபடிக்கு. அதை பிப்ரவரியிலே, மார்ச்லேயோ, ஏப்ரல்லையோ, மே மாதத்திலேயோ நிறைவேற்றலாம் என்று நினைத்தோம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்று மாதங்கள் கடந்து போயிற்று. அப்பொழுது கூட சில தீர்மானங்களை நாம் மறந்தே விட்டோம். அக்டோபர், நவம்பர் அதுவும் முடிந்து விட்டது. இப்பொழுது டிசம்பர் மாதம் பிறந்த பிறகுதான் யோசிக்கிறோம், இன்னும் நிறைவேற்றப்படாத தீர்மானங்கள் இன்னும் நிறைய இருக்கிறதே என்று இப்பொழுது யோசிக்கிறோம். ஆனால் காலம் கடந்து விடவில்லை. இப்பொழுதும் அதற்கான நாட்கள் இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த நாள் போனாலும் இனி 30 நாட்கள் இருக்கின்றன. இந்த நாட்களுக்குள்ளாக நம்முடைய தீர்மானங்களை முடித்துக் கொள்வதற்காக, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவன் கிருபையாய் இந்த நாட்களை தந்திருக்கிறார். அதை கர்த்தருக்குள் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் மட்டும் போதும். அந்த அடிப்படையிலே நாம் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பக்கம் இருக்கிறார். அறிமுகமாக நான் இத்தனை காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை ஒரு தவறுகள் அல்லது நிறைவேற்ற முடியாமல் போன நம்முடைய பலவீனம், மறந்து போன உணர்வு அல்லது குற்ற உணர்வோடு வாழ்ந்த இது 11 மாதங்கள், இயலாமையில் வாழ்ந்த நாட்கள், நிறைவேற்ற முடியாமல் வாழ்ந்த நாட்கள், ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாத வாழ்ந்த நாட்கள், இவைகளின் மத்தியிலும், இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. இதுதான் இந்த அனுபவத்தில் சொல்றேன். நாம தகுதி இல்லாதவர்களையே வாழ்ந்து வந்து விட்டோம். ஆனாலும் மகனாக, மகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு கிருபையாக பாதுகாத்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார். இதே நேரத்தில் நமக்கு அநேக போராட்டங்களும் அநேகம் உண்டு. நமக்கு கஷ்டங்கள் வந்தது, வியாதிகள் வந்தன, நெருக்கடிகள் வந்தன. அந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். அதுதான் கிருபை. அந்த கிருபையை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தில் இருப்பது போல ஆண்டவர் நமக்கு இந்த வருட கடைசியினுடைய மாதத்திலே 1ஆம் தேதியில ஒரு புதுமையாகும் வருடத்தின் துவக்கத்திலே கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவத்தை கடைசி மாதத்தில் முதல் நாளில் அவர் தருகிறார். அதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை
நான் எப்பொழுதும் முக்கியமாக நம்முடைய திருச்சபையிலே அது ஒரு விசேஷத்தை ஒரு சாட்சியாக நான் நினைத்துக் கொள்வேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை 2020 ஒரு வாக்குத்தத்தமாக நாம் இதை தியானித்தோம். நான் கடந்து வந்திருந்தேன். அதனால ஆவியானவர் உணர்த்தபடி அந்த வருடத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தை சங்கீதம் 23 பிரகாரம் மரணங்களின் பள்ளத்தாக்கு நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். அந்த வருஷத்துல கொரோனா வந்திருக்கலாம். மரண இருள் இங்கே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மரண இருள், உலகம் முழுவதும் மரண இருள். ஆனாலும் நாம் பயப்படாமல் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாருன்னு சொல்லி ஒரு மந்திரம் கூட சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கவா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொல்றதுக்கான காரணத்தை சொல்ல ஒவ்வொரு விதமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மயங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக அதனாலே சொன்னேன். அந்த மரணங்களின் பள்ளத்தாக்கில் நாம் கடந்து வந்த பொழுது இந்த உலகத்திலே லட்சாதி லட்சங்களுடைய உயிர்கள் நஷ்டப்பட்ட பொழுது, இழந்த பொழுது தேவனால் நாம் காக்கப்பட்டோம். 2025 கடைசி மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த தேவன் அது வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் நல்ல வேதபாடமாக வாசிக்கப்பட்ட மத்திய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியாக அவருக்கு இம்மானுவேல் என்று பெயருவதாக என்றார். தேவன் அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இதைத்தான் நல்ல இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் மாதமும் கூட அந்த சந்தோஷமும் நமக்குள்ளாக வந்திருக்கு. அதனால்தான் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று நாம் சந்தோஷத்தை நாம் பெருக்கிக் கொள்வதற்காக இந்த பாடலை பாடி இந்த தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் மாதம் வருகையின், அதாவது முதல் முறையாக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்த வருகையின் மாதம், அதை கொண்டாடும்படியாக இந்த வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவன் இந்த கடைசி மாதத்தில் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை முதலாக சொல்லப்பட்டது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அங்கே முன்னுரைக்கப்பட்டது. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட சூழ்நிலை வேறு. அதை நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். 3 சூழல்களை புரிந்து கொண்டு தேவன் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள போகிறோம். அங்கே ஆகாசு ராஜா அங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஆகாசராஜர் ஆட்சியுமாறம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவரை சுற்றி எதிரிப்படைகள், அயல்நாட்டு எதிரிப்படைகள் இருக்கிறார். அவர் அச்சத்தில், கர்த்தருடைய ஜனங்கள் ராஜாவும் அச்சத்தில் வந்து கொண்டிருக்கிறார். பயம் அவர்களுக்கு. எதிரிகள் சூழ நிற்கிறார். எதிரிகள் சூழ, ராஜ்யங்கள் சூழல் எதிரிகளாக சூழ நிற்க, அப்பொழுது தீர்க்க தரிசனமாக, நம்பிக்கை ஊட்டும் விதமாக, தைரியப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமாக வருகிறது. இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறார். இதை இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம் அல்லது ஜனக்கூட்டம் அல்லது அரசு நமக்கு எதிராக நின்றாலும், சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள், சட்ட திட்டங்கள் நமக்கு எதிராக நின்றாலும், ஆகாச ராஜாவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதே தேவன் சொல்கிறார். 2025 டிசம்பர் மாதம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராஜ்யத்தினுடைய இந்திய தேசத்துல என்ன போக்கு இருந்தாலும் சரிதான், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆனால் திட்டம் தெளிவாய் ஆகாஷ்ராஜா சொல்வது போல நமக்கு சொல்கிறார். ஆக அரசமைப்பு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் வெளிக்கம்பெனி நிர்வாகத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த நெருக்கடிகள் இருந்தாலும் அரசமைப்பு நிர்வாக அமைப்புகள் நமக்கு எவ்வளவு எதிராக இருந்தாலும் நம் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக லூக்காவுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டிற்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமா, ஸ்திரீகளுக்குள்ளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கிருபை பெற்றவளே. இது அந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட தேவ தூதன், தேவனால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய தூதன் அவர் சொன்ன வாழ்த்தாக இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பது. இதனால இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கடந்து வருகிறது. அந்த நாளில இந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நெருக்கத்தில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர்கள் கற்பந்தரிக்கிறார்கள். இது சமூகம் அவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு நெருக்கடி வருகிறது, வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு கன்னிகை கற்பவதியாக இருந்தால் சொசைட்டியில் வெளியே சமூகத்தில் சொல்ல முடியாது. அங்கே நிந்தைகள் வரும், அவப்பெயர் உண்டாகும், குடும்பத்திற்கே கேவலம் என்று சொல்வார்கள், அதை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள், அவசகுணம் என்று தள்ளி விடுவார்கள், ஊரை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள். அவமானம், நிந்தனை, நெருக்கடி, கைவிடப்படும் சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழமை வருகிறது. அந்த சூழலில் கர்த்தருடைய தூதன் அவர் கடந்து வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, இந்த உலகத்திலே நெருக்கப்படுகிறாயா, ஒதுக்கப்படுகிறாயா, இந்த 11 மாதங்களாக நெருக்கப்பட்டீர்களா, கிருபை பெற்றவர்களே என்று தேவனால் வாழ்த்தப்படுகிறோம். மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் வருகிறது, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அதுதான் இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்து இந்த 11 மாதத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இன்ட்ரான்செண்டட் பாஸ்ட். அதாவது இதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அந்த கடந்த காலம் முழுவதும் நம்ம கூடவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் புரிந்து கொள்வோம். அதை தான் தொடக்கத்தில் சொன்னோம். 11 மாதமும் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார். அதுதான் இன்ட்ரான்செண்டட் பாஸ்ட். கர்த்தர் கூடவே இருந்து கொண்டே இருந்தார். அது வாழ்க்கையில் நமக்கு எத்தனை சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு இந்த இடத்துல ஆராய்க்கே வந்துட்டோம்னா காரணம் வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாகத்தான் மத்தேயுடைய சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வாசிக்கிறேன். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இம்மானுவேலுக்கு பெயரிட்டார். அது எத்தனை அவசரம்? அவள் ஒரு கன்னிகை கற்பனை குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவார். இம்மானுவேலுக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான இன்னொரு காரணம் என்னவென்றால், அடுத்தது இயேசு என்று பெயரிட்டார்கள். அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் அவர் சர்வ ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். அதற்கு இணையாக இம்மானுவேல் என்று பெயரிடுகிறது. இது என்ன சொல்றா, இந்த ஜனங்கள் நான் பார்க்கும் பொழுது மல்கியா தீர்க்கதரிசியிலிருந்து மத்தேயு தீர்க்கதரிசி வரைக்கும் 400 ஆண்டுகளுக்குரிய இடைவெளி வருகிறது. அந்த காலகட்டத்தில்
நடந்த சரித்திர உண்மைகள் அநேகம் இருந்தாலும் தேவன் இடைபடுகிற காலம் குறைவாக இருந்தது. தேவன் பேசுகிறது இல்லை, அமைதியின் காலம். அது ஒரு அமைதியான ஒரு சைலண்ட் பீரியட். 400 years, 400 வருடங்கள் அமைதியின் ஆண்டு. இந்த அரசாங்கத்துடைய நெருக்கடிகள், பாவக்கட்டு, இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியும் எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்ற மீகா தீர்க்கதரிசி என்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்ன அந்த ரட்சகர் வந்து விடுவாரோ என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இந்த ரட்சகர் பிறப்பார் என்றும் இயேசு பெயரிடுவார்கள் என்றும் அவருக்கு இம்மானுவேல் என்ற ஒரு நாம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதும் தீர்க்கதரிசிகள் உரைத்ததை ஞாபகப்படுத்தி புதிய ஏற்பாட்டை மறுபடியும் சொல்கிறார். இது எதற்கென்றால் இந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியாது வருகிறார், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியாது. இப்பொழுது தேவன் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி இந்த கடந்த காலத்தில் ஒரு நிரந்தரமான விடுதலை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஜனங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு வேணும் என்றால், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யோவான் 3:16 படி தேவன் உலகத்தில் அன்பு கூறுகிறவர். அவர் என்ன செய்ய நினைக்கிறார்? ஒரு ரட்சகரை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அப்படி அவர் ஜனங்களோடு, அதாவது நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சிக்கும்படி வந்திருக்கிறார். ஆக அவர் ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ 3 பகுதியும் யோசித்து பார்ப்போம். அவர் ராஜ்யம் அல்லது அரசியல் அமைப்பு, அவைகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரியாளுடைய வாழ்க்கையை யோசித்தோம். நெருக்கடிகள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக நம்மை ரட்சிக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக இவர் அந்த வார்த்தை தான் நம்ம இப்போ இதுவரைக்கும் இருந்தது, அது வேற. இன்ட்ரான்செண்டன்ட் பாஸ்ட், அது வேற. இப்பொழுது இம்மானுவேல் சென்ஸ், இந்த 2வது ஆங்கில வார்த்தை, அது வந்து எப்போதுமே நம்ம கூட இருக்கிறார். அதுதான் இதுவரைக்கும் இருந்தார் என்பதல்ல, எப்போதுமே என்னோடு கூட இம்மானுவேல் சென்ஸ் நம்ம கூடவே இருப்பார். ஆக இந்த வாதத்தை ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தை முடிக்கும் போது அப்படிதான் முடிக்க போறோம். ஆகவே தான் ஆண்டவர் வாக்குத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். எப்படி முடிக்க போகிறோம், எப்படி 2026 துவங்க போகிறோம் என்று பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தை பண்ணினவர் அப்படியே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.